புதுச்சேரி கடலில் இறங்கும் சுற்றுலா பயணிகள் போலீசாரால் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டிருப்பதால் புதுச்சேரி கடலில் இறங்கும் சுற்றுலா பயணிகள் போலீசாரால் வெளியேற்றப்பட்டு உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடலில் இறங்கிய சுற்றுலா பயணிகளை போலீசார் வெளியேற்றி வருகின்றனர். ஒடிசா மாநிலம் அருகே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது. இது ஒடிசா மாநிலம் கோபால்பூரின் அருகே 640 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் தெற்கே 450 கிலோமீட்டர் தூரத்திலும் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் நேற்று 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் புதுச்சேரி கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து சுமார் 5 அடி வரை எழும்புகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளை கடற்கரை மணல் பரப்பில் இறங்குவதற்கும் குளிப்பதற்கும் போலீசார் தடை விதித்துள்ளனர். மேலும் பழைய துறைமுக பகுதியில் சுற்றுலா பயணிகளை செல்ல தடை விதிக்கப்பட்டு பேரிகார்டுகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வார இறுதி நாட்களான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வந்தனர். அவர்கள் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி குளிப்பதும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். அவர்களை போலீசார் வானிலை எச்சரிக்கையை கூறி அனைவரையும் வெளியேற்றி வருகின்றனர். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி அக்பர்.